திருச்சி கிழக்கு தொகுதியிலே முதல் சுற்றிலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னிலை பெற தொடங்கி இருக்கின்றார். ஏற்கனவே சென்னை பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் முன்னிலை பெற்று வரக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் இனிகோ இதயராஜை பின்னுக்கு தள்ளி முன்னிலை பெற தொடங்கி இருக்கின்றார். திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் மற்றும் ஒரு தொகுதியிலே திமுகவை பின்னடைவை செய்து முன்னிலை பெற்றிருக்கின்றது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தாவேகா எடப்பாடி தொகுதியிலே முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 6000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கின்றார். முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியிலே தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். கோலத்தூர் தொகுதியிலே 800 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கின்றார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியை தொடர்ந்து தற்பொழுது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னிலை பெற தொடங்கியிருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிமுகவை பொறுத்தவரை தமிழகத்திலே திமுகவை காட்டிலும் கூடுதலான இடங்களில் முன்னிலை பெற தொடங்கி இருக்கின்றார்கள். வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய முதல் 1 மணி நேரத்தில் திமுக அதிமுகவை காட்டிலும் கூடுதலான இடங்களில் முன்னிலையில் இருந்தது. ஆனால் இப்பொழுது திமுகவை காட்டிலும் கிடைத்திருக்கக்கூடிய நிலவரங்கள் அடிப்படையிலே முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய முன்னிலை 44ஆக உயர்ந்திருக்கின்றது. அதிமுக கூட்டணியிலே கூடுதலான இடங்களில் அதிமுகவிற்கு அடுத்த நிலையில் தற்பொழுது முன்னிலை பெற்றிருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராணிப்பேட்டை தொகுதியிலே முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் அமைச்சர் காந்தி பின்னடைவை சந்தித்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஏற்கனவே அந்த பல முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தாவேகா மூலமாக 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அமைச்சர் துரைமுருகன் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். அமைச்சர் மா சுப்பிரமணியன் முதல் சுற்று வாக்கு எண்ணப்படக்கூடிய நிலையில் பின்னடைவை சந்தித்திருந்தார். அமைச்சர் தாமோ அன்பரசன் பின்னடைவை சந்தித்திருந்தார். அமைச்சர் KN நேரு பின்னடைவை சந்தித்திருந்தார் என்பதையெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது கோவை வடக்கு தொகுதியிலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக போட்டியிட்டு இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். கோவை தெற்கு தொகுதியில் அமைச்சராக இருந்து முன்னாள் அமைச்சராக தற்பொழுது இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலை பெற்றிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். கோவையை பொறுத்தவரை தொண்டாமுத்தூர் தொகுதியிலே முன்னிலை பெற்றிருக்கின்றார் SP வேலுமணி என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கோவையிலே மொத்தம் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் வழக்கமாக அதிமுக தான் வெற்றி பெறும். ஆனால் இப்பொழுது கோவையிலே 2 இடங்களில் திமுக முன்னிலை பெற்றிருக்கின்றது. வடக்கு மற்றும் தெற்கு தொகுதியில் எடப்பாடி தொகுதியிலே முதல் சுற்றிலே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 6000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலே போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். காரைக்குடி தொகுதி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி. முதல் சுற்றிலே சீமானுக்கு 3வது இடம், தாவேகா வேட்பாளர் பிரபு முன்னிலை பெற்றிருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சட்டப்பேரவை தொகுதியிலே தமிழகத்திலே 234 தொகுதிகள் இருந்தாலும் மிக முக்கியமான தொகுதியாக உற்று நோக்கி கவனப்படுவது 4 முறை போட்டி நிலவக்கூடிய காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதி. 4 பேரும் முக்கியமான வேட்பாளர். குறிப்பாக தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடியவர் அந்த பகுதியிலே ஏற்கனவே நன்கு அறிமுகமான வேட்பாளர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவர் போட்டியிடுகின்றார். சீமான் முதல் முறை வெற்றியை எதிர்நோக்கி தன்னுடைய சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டத்தினுடைய காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியிலே போட்டியிட்டிருந்த நிலையில் அங்கே சிட்டிங் MLA-வாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாங்குடியை பின்னுக்கு தள்ளி 1வது இடத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தாவேகாவினுடைய வேட்பாளர் பிரபு 2வது இடத்திலே மாங்குடி, 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் காரைக்குடியிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரை 4 முனை போட்டி நிலை வருகின்றது. அங்கே சிட்டிங் MLA காங்கிரஸ் சார்பில் இருக்கின்றார். அதே போன்று தேர்போகி பாண்டி அதிமுகவினுடைய கூட்டணி வேட்பாளராக அமமுக சார்பில் களத்தில் இறங்கி இருக்கக்கூடியவர், அவரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். சீமான் மிகப்பெரிய பின்னடைவை மீண்டும் ஒரு முறை சந்தித்திருக்கின்றார். முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் 4 முனை போட்டி நிலவக்கூடிய காரைக்குடியிலே சீமானுக்கு முதலிடம் கிடைக்குமா, வெற்றி கிடைக்குமா என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள் நாம் தமிழர் கட்சியினர். முதலிடம் அல்ல, 3வது இடம்தான் சீமானுக்கு தற்பொழுது வரை வழங்கியிருக்கின்றார்கள் காரைக்குடி மக்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியிலே 3வது இடத்திற்கு பின்தங்கி இருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.